எங்க போறீங்க? ஹோட்டலுக்கு. ஏன்? சாப்பிடறதுக்கு. நல்லா இருக்கு நியாயம். பகலா பாடுபட்டு பணம் சம்பாதிச்சீங்க, உங்க ரத்தத்தை சிமெண்ட்ல குழைச்சி இந்த பங்களாவை கட்டினீங்க. நீங்க வீட்டுல சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சிரிப்பாங்க. என்ன செய்யறதுங்க, என் வீட்லயே நான் சாப்பிடறதுக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் எதுக்கு இருக்கேன்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தானே வந்திருக்கேன். வாங்க சாப்பிடுங்க. ஐயோ சாப்பிடுங்க ஐயா. போங்க 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 போங்க. ஐயா வாங்க 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 வாங்க. வா நாயகா, வா வா உட்கார். இது என்ன பாயசம் மாதிரி இருக்கு? இன்னைக்கு என்ன விசேஷம்? நீதான் கோபமா இருக்கிறியே, பாயசத்தை குடி. குடிச்சா கோபம் தணிஞ்சிடும். உபச்சாரம் எல்லாம் பலமா இருக்க. வாசனை பிரமாதமா இருக்க. என்ன ஏன் கீழே வச்சுட்ட? சாப்பிடுறது முதல்ல சாப்பாடு, அப்புறம் தானே பாயசம். முதல்ல பாயசத்தை குடிச்சா குடியா முடிய போயிடும். நீ ஏன் குடிக்கல? நம்ம ரெண்டு பேரும் தான் எதையுமே ஒன்னா செய்யற பழக்கமாச்சே. பாயசத்தை நீ எப்ப குடிக்கிறியோ அப்பவே நானும் குடிக்கிறேன். ஏதோ பாயசம்னு குரல் கேட்டுது. எங்க பாயசம்? உங்க மாமா எனக்காக ஸ்பெஷலா பாயசம் தயார் பண்ணிருக்காரா? ஐயோ, பாயசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா, அத்தை வரத்துக்குள்ள குடிச்சாதான் உண்டு. அத குடிக்காதறாங்க. குடிப்பேன். அதுல விஷம் இருக்கு, செத்து போயிடுவேன். ஐயோ, விஷமா? அப்ப நீயே குடி. பாயசத்துல விஷமா? ஆமா, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம் தானே பாயசத்துல விஷத்தை கலந்த. பாயசத்துல விஷத்தை கலந்தது நீயா இல்ல நானா? நீதான். இல்ல நீதான். குடிக்கிற தண்ணீரை எலி பாஷாணத்தை கலக்கிற பழக்கம் உனக்குதான். செத்ததுக்கு அப்புறம் சொத்தை அபகரிக்கிற பழக்கம் உனக்குதான். சண்டை போட்டு சாப்பிடுங்க. நீ சும்மா இருங்கா. இவன் ஒரு கொலைகாரன். கருணாகரனை கொன்னது மாதிரி என்னையும் கொல்ல பாக்குறான். ரங்கா, இவன் மட்டும் யோகிய நான் கேளு. இவன் சொல்லித்தான் அந்த பாவத்தையே நான் செஞ்சேன். நிறுத்துடா. அன்னைக்கு எலி பாஷாணத்தை வாங்கிட்டு வந்ததுதான் நான். அத பிராண்டில கலக்கினது நீ. கருணாகரனை குடிக்க வச்சது நீ. ஏன், கருணாகரனை கொன்னதே நீதான். சாகரத்துக்கு முன்னாடி போட்ட கையெழுத்தை வச்சுக்கிட்டு சொத்தை அபகரிச்சது நீ. அதை அனுபவிக்கிறது நீ. உனக்கு துணை இருந்த என்ன ஏமாத்துறது நீ. ஆமா, இப்ப என்ன சொல்ற? நீ சொன்னபடி பூச்சிக்கும் கீதாவுக்கும் உடனே கல்யாணம் நடக்கணும். நடக்காது. இல்லன்னா சொத்துல பாதி தரேன் அன்னைக்கு சொன்னியே, அதை கொடு. இத்தனை வருஷமா என்ன மிரட்டி மிரட்டி ஆயிரமா பறிச்சுக்கிட்டு போனியே, அத கணக்கு பார்த்தா பாதிக்கு மேல தாண்டி இருக்கும். ஏ தமராஜ், நாயகம், நான் நினைச்சா என்னடா செய்வ? நீ செஞ்ச கொலை, அடிச்ச கொள்ள அத்தனை ஆதாரத்தோட போலீஸ்ல சொல்வேன். எங்க வேணாலும் போய் சொல்லு, என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. அதையும் பாப்போம். நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் செய்தானே. ஆமா, ஓடு கேபிட்டல் ஓடு. விடாதே, புடியாத. யாரு யாரு நீ? ஏய், உண்மையை சொல்லு, நீ யாரு? நீ செய்த கொலைக்காக அநியாயமா ஜெயில கஷ்டப்படாத வேலப்பா, அவருடைய மகன். வேலப்ப மகனா? ஆமா. எதுக்காக நீ இங்க வந்த? உன் ரகசியத்தை கண்டுபிடிக்க உன்னை கூண்டுல ஏத்துவேன், தண்டனை வாங்கி கொடுப்பேன், எங்க அப்பாவை விடுதலை செய்வேன். வெளியில போராதால விடுதலை செய்வேன். இங்கேயே இப்போது முடிக்கிற உன் கதைய. அண்ணே, அதை இங்க போடு.
டேப் எடுத்துக்கிட்டு ஜீப்ல ஓடுறான். ஐயோ இப்ப என்ன செய்யறது? என்ன மாமா? மாமா ஜாகிரதை. பயப்படாத.